அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெளிச்சத்தை தேடி கதையின் தொடர்ச்சி. அட, இதென்ன ஒரு கடிதம்? வியப்புடன் உறைக்குள் இருந்து நழுவி விழுந்த கடிதத்தை கையில் எடுத்து பிரித்து வைத்துக்கொண்டு அதிகம் விரல்களால் தொடாது டார்ச் விளக்கை அதன் மீது படிய விட்டான். அன்புள்ள சாரதாவுக்கு அம்மா எழுதி கொண்டது. இதை எழுதும்போதே எனக்கு இதுதான் என் கடைசி கடிதம்னு உள்ளுணர்வு ஏற்பட்டு விட்டது. வாசலில் டாக்ஸியை வைத்துக்கொண்டு எதிர் வீட்டுக்காரர் அவசரப்படுத்துகிறார். அவர் மேல் குற்றமில்லை. என் உடம்பு மிகவும் கெட்டு விட்டிருக்கிறது. போதாததற்கு உன் அப்பா போன பிறகு நான் உன்னை வளர்க்க 4 வீட்டுக்கு சமைச்சு போட்டு நெருப்படியில் வெந்து உழைத்ததின் விளைவு இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் இருதய பலவீனமும் சீக்கிரமே வந்துவிட்டது. 2 வாரத்திற்கு முன் ஒரு தடவை எதிர் வீட்டு வாசலில் மயங்கி விழுந்தேன். வீட்டிலேயே டாக்டர் வச்சு கவனித்தும் பயனில்லை. உடம்பு ரொம்ப வீணாகிட்டது. ஆஸ்பத்திரியில் இருப்பதுதான் நல்லதுன்னு டாக்டரும் எதிர் வீட்டு புண்ணியவானும் சொன்னதை மறுக்க முடியலை. சிரமப்பட்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். சொல்றதை முழுதும் எழுதுவதற்குள் டாக்ஸி ஹாரன் அடிப்பது கேட்கிறது. எழுத முடியாமல் கை நடுங்குகிறது. 1500 ரூபாய் சீர்வரிசையில் குறைஞ்சி போனதுக்கு உன்னை மாமியார் வீட்டில் படுத்துகிறார்கள் என்று போன தடவை நீ வந்து அழுதப்போ நான் மனம் இடிஞ்சு போயிட்டேன். நான் மேலே போட்டிருந்த நகை பூராவையும் விற்று இதில் பணம் கொஞ்சம் வச்சிருக்கேன். வங்கியில் என்னோடு கூட்டு கையெழுத்தில் போட்டிருக்கும் 3000 எனக்கு பின் உன்னுடையது தான் என்று சம்பந்தி அம்மாவிடம் சொல். கண்டபடி அவர்கள் பேசுகிறார்கள் என்று நீ ஏதாவது அசட்டு காரியங்கள் செய்திராதே. வர வர பெண்கள் புக்ககத்தார் பேசும் அவமதிப்பான பேச்சை கேட்டு சகிக்காமல் தற்கொலை செய்துக்கிறது ரொம்ப பரவலாயிடுது சாரதா. அப்படி எதுவும் செய்திராதே அம்மா. நேரில் வந்து பணத்தை தர முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்துருக்கேன். அடுத்தது வந்தால் செத்துடுவேன். ஓய்வாக ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு என்று டாக்டர் சொல்லிவிட்டிருக்கார். இதில் உள்ள பணத்தை எடுத்துக்கோ. வீட்டு சாவியை எதிர் வீட்டு மனிதர் பத்திரமாக வச்சு உங்ககிட்ட இந்த பெட்டியையும் வீட்டில் உள்ள சில சாமான்களையும் எடுத்து தர சொல்லியிருக்கேன். எனக்கு உடம்பு அதிகமாயிட்டதால் அவர் தந்தி கொடுத்திருப்பார். உடனே உன் கணவரோடு வந்து விடு. என்னை பார்க்க அல்ல, உனக்கு சேர வேண்டியதை எடுத்து கொண்டு போக. எதிர் வீட்டு மனிதர் பார்க்கிறார். என்னால் நீண்ட நேரம் கடிதத்தை எழுத முடியலை. இதுவே ரொம்ப ஜாஸ்தி. புத்திசாலியாக புக்ககத்தை அனுசரிச்சுண்டு வாழ தெரிஞ்சுக்கோ. வாழத்தான் வாழ்க்கை கடவுள் தந்திருக்கிறார். சாவதற்கல்ல. உனக்கு நான் விட்டு போகும் பணம் உன் புக்ககத்தின் வாயை கட்டாயம் மூடும். என்ன செய்கிறது? பெண்ணாய் பிறந்தால் நம் நாட்டில் இதுதான் கதி போலும். பொறுமையாக இரு. அம்மா சாரதா, என் கண்ணே, உன்னை பார்க்காமலேயே ஒரு சமயம் நான் போய்விடுவேன். வருத்தப்படாதே. உன் புருஷனாவது உன்கிட்ட கொஞ்சம் ஆதரவா இருக்காரே, அது போதும் எனக்கு. அநேக ஆசைகள். அலமேலு மார்பின் மீது சூடான கண்ணீர் துளிகள் விழுவதை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்தான். ஒரு ஏழை தாய் இறக்கும் நிலையில் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாள். தன் மகளை புக்ககத்தார் கொடுமை செய்யக்கூடாது, எந்தவித குறையும் சொல்லக்கூடாது என்பதற்காக பாவம் அவள் தன் உடைமைகளை விற்று வைத்திருக்கும் அந்த பணத்தை போய் திருடினான். ச்சே, திருடுவது ஒரு தொழிலா? என் புத்தியை தனக்குள்ளேயே நினைத்து தன் செய்கைக்காக வருந்தி துடித்து போனான். இத்தனை நாள் நேர்மையானவனாக வாழ்ந்து நேர்மையை பற்றி பிறருக்கு சொல்லி நேர்மை தவறிய அப்பாவை முடிவு வரை வெறுத்த அவன் செய்யும் செய்கையா இது? ச்சே, இதைவிட பட்டினியில் இறப்பதே மேல். புலி பசித்தால் புல்லை திங்காது என்பாளே. மனிதனுக்கு பசி வந்தால் அந்த மிருகத்தை விட கேவலமாக மானம், குலம், கல்வி எல்லாவற்றையும் பறக்க விட்டு இப்படியா இறங்கிவிடுவது? இல்லை, சரோஜாவுக்கு நேர்ந்த துன்பமான முடிவு உலகத்தில் உள்ள எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாது. கண்களை துடைத்து கொண்டான். அண்ணனாக தான் நிறைய சம்பாதிக்க திறமை இல்லாததினால் தங்கை சரோஜாவுக்கு நிறைவான வாழ்க்கை தர இயலவில்லை. அவள் வரதட்சணை சீர் என்ற கொடுமைக்கு பலியாகி போனாள். இந்த நல்ல காரியத்தினால் சரோஜாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும். எண்ணியபடி சரோஜாவின் நினைவால் நெஞ்சுக்குள் எழுந்த துக்கத்தை சமாளித்து கொண்டு சட்டை பையில் இருந்த 900 ரூபாய்களையும் சேர்த்து அத்துடன் வைத்த கடிதத்தை மடித்து உறைக்குள் எல்லாவற்றையும் போட்டு முன்பு இருந்தபடியே புடவைக்கடியில் வைத்தான். டார்ச்சின் மெல்லிய ஒளியில் கூடத்து சுவரில் தொங்கிய ஒரு நடுத்தர வயது அம்மா நரைத்த தலை மனிதருடன் படத்தில் காணப்பட்டாள்.
அவள்தான் சாரதாவின் தாய் அலமேலு அம்மாள் போலும். கணவன் போன பின்பு சமையல் தொழிலை இறங்கினாள். அவனது மனம் மறந்து போன தாயை அதிகம் நினைக்கவே அவனால் துக்கம் தாழ முடியவில்லை. அந்த படத்தருகே சென்று கையால் தொட்டு அலமேலு அம்மாவை கும்பிட்டான். உங்களை போன்றவள்தான் என் தாய். படிப்பு அதிகம் இல்லாவிட்டால் என்ன, உடல் உழைப்பால் நேர்மையாக வாழ்ந்து காட்டியவள். எங்களை போன்ற படித்த இளைஞர்களுக்கு வழிகாட்டி. அம்மா மன்னிச்சுக்கோ, நான் மறுபடி கனவில் கூட இந்த தாழ்வான தொழிலை நினைத்து பார்க்க மாட்டேன். இத்தனையும் கனப்பொழுதில் மனதில் சிந்தித்தபடி மெல்ல நடந்து வாயில் பக்கம் வந்து கதவை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பூட்டை பூட்டிவிட்டு தெருவில் நடந்தான். வெகு நேரம் நடந்தே தன் வீட்டிற்கு வந்தவன் களைப்பு தாளாது உறங்கிப் போனான். அந்த உறக்கத்திலே எத்தனை ஒரு அமைதி! மறுநாள் காலை எழுந்ததுமே அவனுள் ஒரு பரபரப்பு. அந்த அலமேலு அம்மாளின் மகள் வந்தாளா? அலமேலு அம்மாளின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது? எதிர் வீட்டுக்காரர் தயவில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள் என்றால் அவளுக்கு சாரதாவை தவிர வேறு பிள்ளையோ பெண்ணோ கிடையாது என்றுதான் அர்த்தம். பாவம், வயது காலத்தில் வியாதியும் மனவேதனையுமாக ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கிறாள். அரிசி டப்பாவில் இருந்த வசந்தாவின் கைப்பையிலிருந்து இன்னும் கொஞ்சம் சில்லறையை எடுத்துக்கொண்டான். வசந்தா அம்மா, இதை நான் கடனாகத்தான் எடுத்துக்கிறேன். சில நாட்களில் அந்த பையுடன் உன்னை துணிவாக வந்து சந்தித்து உன் பையையும் மீதமுள்ள பணத்தையும் கொடுத்துவிட்டு தொகையை கடனாக பாவித்துக்கொள். விரைவில் கடனை பாடுபட்டு உழைத்து அடைத்து விடுகிறேன். நான் செய்த பிசகிற்கு குற்றத்திற்கு நீ என்னை உன் பெரியப்பாவிடம் காட்டி கொடுத்து தண்டனை எது வாங்கி கொடுத்தாலும் ஏற்க தயார். தனக்குள்ளே பேசியபடி வெளியே போக துரிதமாக ஆயத்தமானவன் வழக்கம் போல தெரு மூலை ஓட்டலில் 2 இட்லியும் 1 கப் காப்பியும் வாங்கி சாப்பிட்டு விட்டு பஸ்ஸில் புறப்பட்டான். நிலையத்தில் இறங்கி அந்த தெருவை நோக்கி நடந்தான். வீடு திறந்திருந்தது. பகீர் என்ற கலவர உணர்வில் துணிவை திரட்டி கொண்டு வாசல் படியேறி திறந்து கிடந்த கதவின் நாத்தாங்கே பற்றி இழுத்தான். மூக்கு கண்ணாடி அணிந்த ஒரு வயதான மனிதர் எட்டி பார்த்தார். யாரப்பா நீ? என்ன வேணும்? கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே விசாரித்தார். அலமேலு அம்மாவை பார்க்கணும். அவங்க என் உறவினர் வீட்டுக்கு சில சமயம் பலகாரங்கள் செய்து தர வழக்கம். அதனால் அவர்களை நீ பார்க்க முடியாது. நேற்று ராத்திரியே செத்துட்டாங்க. திடுக்கிட்டு போய் நின்றவன் எதுவும் பேசும் முன் சரோஜாவை போன்ற வயதுடைய ஒரு பெண் மாநிறமாக ஒடிசலாக இருந்தவள் உள்ளிருந்து வந்தாள். மாமா, நீங்கள் தந்தி அடித்தது நல்லதா போச்சு. அம்மாவை ஒரு சில நிமிஷமாவது உயிரோடு பார்க்க முடிஞ்சது. பெட்டியில் பணம் பணம்னு பேச முடியாது கண்களை மூடிட்டா. பெட்டியை திறந்தப்போ அம்மா கடுதாசியோட 1900 ரூபாய் வச்சுட்டு போயிருக்கா மாமா. அம்மா எனக்காக எத்தனை தியாகங்கள் செஞ்சிருக்கா. மேலே பேச முடியாது விம்பினாள். 1500 மாப்பிள்ளை கையில் இப்போவே கொடுத்துடு. மிச்சம் 400 வச்சுண்டு உங்கள் அம்மா காரியத்தை ஒப்பேத்திடலாம். வருத்தப்படாதே அம்மா. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து எல்லோரும் கிளம்பித்தான் ஆகணும் கூறிவிட்டு சபரியின் பக்கம் சற்று கோபமாக திரும்பினார். யார் அது இந்த வேளையில் என்றபடி எட்டி பார்த்தார் கண்ணாடிக்கார வாலிபன். சாரதாவின் கணவனாக இருக்க வேண்டும். எப்படியோ போகட்டும். இனி ஆகிலும் பணப்பிரச்சனையில் சாரதா அவதிப்படாது கணவனுடன் சுகமாக இருக்கட்டும். மனதிற்குள் வாழ்த்தியபடி, சாரி சார், எனக்கு தெரியாது, வந்துட்டேன் என்றபடி விடை பெற்று கொண்டான். அவன் திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்ட பணம் சாரதாவின் வாழ்க்கையை வளமாகவும் அலமேலு அம்மாவின் இறுதி கடனுக்கும் உதவப் போகிறது என்ற எண்ணம் மனதில் இனித்தது. பாவம் செய்துவிட்டான், ஆனாலும் அதற்கு ஒரு பரிகாரமும் உடனடியாக செய்துவிட்டான் என்ற அமைதியில் வீட்டை நோக்கி புறப்பட்டான். வசந்தாவை சந்திக்க வேண்டும். எங்கே, எப்பொழுது நடந்ததை சொல்லி மனதை உறுத்தும் அந்த குற்ற உணர்வை முதலில் உதறிவிட வேண்டும். அவள் கூறப்போகிற பதிலை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் குழம்பியபடி அவன் வீட்டோடு 2 தினங்கள் போக்கிவிட்டிருந்தான். 3வது நாள் தனது துணிவையெல்லாம் திரட்டி கொண்டு அன்று காலை சீக்கிரமாக எழுந்தான். குளியலை முடித்து கொண்டு வெளியே வாயிற்கதவை வழக்கம் போல தட்டினார். சில தினங்களாக தன்னிடம் பால் வாங்காது தெருமூலை ஹோட்டலிலே அவன் காஃபி பலகாரத்தை முடித்து கொள்வதை பற்றி அவனுக்கு ஆதங்கம். தம்பி, பணம் முன்ன பின்ன கொடு. எத்தனையோ வருஷமாக இந்த வீட்டுக்கு தான் கறந்ததும் முதல்ல பாலை ஊற்றுறது. அதனால் தலையை சொரிந்தார். அப்படின்னா சரி என்று உள்ளே ஓடிச்சென்று மீதமாக வைத்து கொண்டிருந்த சில பாத்திரங்களிலிருந்து ஒரு சிறு ஸ்டீல் சொம்பை எடுத்து வந்தான்.
பாலை வழக்கம் போல ஊற்றிவிட்டு கொஞ்சம் கொசுறு வேறு தாராளமாக ஊற்றியவர் சிரித்து கொண்டே சொன்னார். என்ன இருந்தாலும் வீட்டு காப்பிக்கு ஈடு கிடையாது தம்பி. சீக்கிரமாக ஒரு பெண்ணை கட்டிக்கோ. அம்மா இறந்த இடத்துல அது இருந்து கவனிச்சுக்கும். ஆசிர்வதித்தபடி வெளியேறினார். இப்போ அது ஒன்று தான் குறைவாக இருக்கு. தனக்குள்ளே சிரித்து கொண்டபடி கேஸ் அடுப்பில் தண்ணீரை கொதிக்க வைத்து ஃபில்டர் காஃபி பவுடர் மீது ஊற்றினான். பால்காரன் சொன்னதில் தவறே இல்லை. காப்பியின் மனம் கும்மென்று மூக்கில் மோதியது. பாலை காய்ச்சி டிகாஷனுடன் கலந்து காப்பியை தயாரித்து கொண்டிருந்த போது வாயில் கதவு இடிபடும் ஓசை கேட்டது. கடன்கள் பூராவும் முன்னமே அடைத்து விட்டான். கையில் அகப்பட்ட வசந்தா பணத்தில் சில நாட்களாக பொருட்களை காசு கொடுத்து வாங்கி கொண்டான். இப்பொழுது யார் திடீரென்று வந்து இந்த காலை வேளையில் கதவை தட்டுவது? மெல்ல நடந்து சென்று கதவை திறந்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி. கூடையில் உடைந்த தேங்காய், பழம், பூ, விபூதி, குங்குமம், பிரசாதத்துடன் கோயிலில் இருந்து வந்தவள் போல காணப்பட்ட வசந்தா நின்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு இன்று பிறந்தநாள் இல்லையா? உங்க நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை பண்ணினேன். பிரசாதம் எடுத்துக்கொண்டு துணிவாக நேரே வந்திருக்கேன். என் பிறந்த நாளை பற்றி உனக்கென்ன அக்கறை? ஏளனமாக கோபத்துடன் கேட்டான் சபரி. உள்ளே வந்து பேசலாமா? அவனை பார்த்து அவள் கொஞ்சலாக கேட்டபோது அவனால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. அவள் மேல் கொண்டிருந்த ஆங்காரமும் துவேஷமும் ஏனோ அவள் பேசிய சில வார்த்தைகளை கேட்டு மாயமாயின. காப்பி வாசனை கம்முன்னு அடிக்கிறதே. உங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிற எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? பற்களை கடித்து கொண்டான் சபரிநாதன். ஒன்றுமே நடக்காதது போல எத்தனை சகஜமாக பேசுகிறாள். திடீர் என்று அலுவலக வேலையை விட்டு மாயமாக போனதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாள்? அந்த மொட்டை கடிதத்திற்குத்தான் என்ன பதில் கிடைக்கப் போகிறது? ஒருவனை ஒரு நாள் ஏமாற்றலாம், பலரை சில நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது. பார்த்து விடலாம். கருவிக்கொண்டு தனக்குள் தயாரித்த காப்பியில் பாதியை ஒரு டம்ளரில் விட்டு அவள் முன் வைத்தான். நிஜமாகவே உங்களுக்கு நன்னா காப்பி போட தெரிகிறதே. சமைக்கவும் தெரியும் நினைக்கிறேன். முன்பே சொல்லியிருக்கேனே சமைக்க தெரியும் என்ற சங்கதியை. சமையற்காரியின் மகன் சமைக்க தெரிந்து கொண்டதில் அதிசயம் என்ன? உன் அந்தஸ்துக்கு தக்கபடி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகி விட்டிருந்தால் அதிசயப்பட வேண்டும். எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி கொண்டு உங்களை சந்திக்க நான் புறப்பட்டு வந்திருக்கேன். ஊசியாக வார்த்தைகளால் குத்தி என்னை நோகச் செய்வதில் உங்களுக்கு என்ன திருப்தி? அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன்? அது பெரிய கதை. நிறைய பேசி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நானும் உங்ககிட்ட நிறைய பேச பல சங்கதிகளை வச்சிருக்கேன். இப்போ நான் உடனடியாக வீட்டுக்கு போயாகணும். பெரியப்பா வியாபாரம் சம்பந்தமாக பம்பாய் போக கிளம்பிட்டு இருக்கார். பெரியம்மாவும் அவர் கூட விமானத்தில் காலையிலேயே பறந்து விடுவாள். மோகினி தன் சிநேகிதியோட தங்கி இருக்க பெங்களூர் போயிருக்கா. அவளுக்கு இன்னும் சில நாட்களில் கல்யாணம் நடக்க இருக்கிறது. இன்று மாலை வழக்கம் போல் கடற்கரையில் நீங்கள் சந்திக்க முடியுமா? எனக்கும் உன்னோட பேசி சில தீர்மானம் எடுக்க கொஞ்சம் நேரம் தேவைப்படுகிறது. கட்டாயம் சந்திக்க தயாராக இருக்கிறேன். காப்பியை விட்டு விபூதி குங்கும பிரசாதத்தில் சிறிதளவு அவனுக்கு வைத்துவிட்டு கூடையுடன் கிளம்பி போய்விட்டாள். மாலை வழக்கமாக அவர்கள் சந்திக்கும் கடற்கரை பகுதியில் மணல் மீது அவளுக்காக அவன் காத்திருந்தான். சிறிது தூரத்தில் அவள் வருவது தெரிந்ததுமே மனம் படபடப்பதை உணர்ந்தான். ச்சே, என்ன இன்னும் அந்த அல்ப ஆசை? தன்னையே சாடிக்கொண்டான். எதிரி மணல் மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள் வசந்தா. நீல வண்ண மல்மல் சேலையும் ஏற்ற ரவிக்கையும் அணிந்து வழக்கம் போல எளிய அலங்காரத்தில் இருந்தாள். ஆனாலும் அவன் கண்களுக்கு மிக புதுமையானதொரு அழகுடன் தென்பட்டாள். தன் உணர்வுகளை சமாளித்தபடி கையில் சுமந்து வந்த பிளாஸ்டிக் பையனின்று அவளது கைப்பையை எடுத்து அவள் முன் மணல் மீது வைத்தான். சரியா எண்ணிக்கொள். எத்தனை பணம் குறைகிறதுன்னு சொன்னால் நான் எடுத்து செலவழித்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த கடனை விரைவில் தீர்த்திடுறேன் என்றான். இந்த பையில் உள்ள பணம் உங்களுடையது. உங்கள் செலவிற்காகத்தான் நான் அன்னைக்கு உங்களை பார்த்ததும் பையை வேணுமென்றே உங்கள் காலடியில் நழுவ விட்டு போனேன். எனக்கு ஏன் உன் பணம்? நீங்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டது, வேலை தேடிக்கொண்டு கஷ்டப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை தேடிக்கொண்டு சில தடவைகள் வீடு வரை கூட நான் வந்திருக்கேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் வீடு பூட்டி கிடக்கும். என்னை ஏன் தேடிக்கொண்டு வரணும்? உனக்கும் எனக்கும் உறவு ஏதும் இல்லைன்னு நீ உதறிவிட்டு போன பிறகு தேடிக்கொண்டு வந்து ஏன் குழப்பம் பண்ணணும்? என் வேலை போனதுக்கு நீயே காரணம்னு தெரிஞ்சும் உனக்கு ரொம்பவும் துணிச்சல். நான் ஒரு வகையில் காரணம் என்பது உண்மை.
பெரியப்பாவுக்கு நமது காதல் சங்கதி தெரிஞ்சு போச்சு. அதனால் பேச முடியாது அவள் கண்களில் நீர் பரவி அவனை பரிவுடன் பார்த்தாள். பணக்காரி, ஒரு சாதாரண கணக்கரை, அதுவும் சமையல்காரி மகனை கல்யாணம் செய்துக்க நிர்பந்தம் இல்லையா? பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா இது உனக்கு கைவந்த கலை. நான் உன் காதலர்களில் 3வது பலி இல்லையா? கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. யார் அப்படி சொன்னது? பெரியப்பா கோபப்பட்டு கொண்டு வேலையிலிருந்து நிறுத்திட்டார். ஆனால் என் மனதை அவராலோ அந்த ஆண்டவனாலோ மாற்ற முடியாது. அப்படி பசப்பினா நான் நம்ப விடுவேனா? கடிதத்துக்கு என்ன பதில்? கையில் இருந்து அந்த மொட்டை கடிதத்தை கோபத்துடன் நீட்டினான். பிரித்து படித்தாள். அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. கையெழுத்து இல்லாத ஒரு கடிதத்தை ஆதாரமாக கொண்டு நீங்கள் என்னை பற்றி சந்தேகித்தீங்களா? அதை நினைச்சால் கோபமும் துக்கமும் ஏற்படுறது. நீங்கள் நினைக்கிறாப்புல நான் பணக்காரியே இல்லை. சின்ன வயதிலேயே என் தாய் இறந்து போயிட்டா. அப்பா தமக்கு இருந்த சொத்தை குடியிலும் குதிரை பந்தயத்திலும் தோற்றுவிட்டு அண்ணன் வீட்டில் என்னோடு அடைக்கலம் புகுந்தார். அங்கேயும் ரொம்ப நாள் இருக்கவில்லை. 2 ஆண்டில் 10 வயது சிறுமியான என்னை விட்டு செத்து போனார். ஐயோ, ஐ எம் வெரி சாரி. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்மை பற்றி பேசி தெரிந்து கொள்வதை விட்டு கதைகள் பேசி நாம் காலம் கழித்தோம். ஆரம்பத்திலேயே இதை நான் சொல்லாதது என் பிசகு. பெரியப்பா வீட்டில் நான் ஒரு உயர்மட்டத்து வேலைக்காரியாக நடத்தப்பட்டேன். ஏதோ பெரியப்பா அலுவலகத்தில் வேலை தேடி கொண்டால் கடைசி வரை அவர்கள் தயவில் வாழணும்னு பயந்துண்டு அந்த ஆடிட்டரின் நிறுவனத்தில் கணக்கர் வேலையில் சேர்ந்தேன். அப்படியே மெல்ல சிஏக்கு படிக்கணும்னு ஆசை. படிச்சிருக்கலாமே. என் பெரியப்பாவின் பிளான் வேறாக இருந்தது. தன் உதவாக்கரை தம்பிக்கு என்னை கல்யாணம் செய்து வச்சு வீட்டோடு வேலைக்காரியாக்கி கொள்ள திட்டம் போட்டார். உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு கதை பரப்பினால் நீங்கள் என்னை மறந்துடுவேல்னு ஒரு சதி. இந்த மொட்டை கடிதம் என் பெரியம்மாவின் வேலையாக இருக்கும். இதில் என் பெரியம்மா பெண் மோகினிக்கு பங்கு இருக்கும். மோகினிக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வேலைக்காரியைப் போல மிகவும் மட்டமாக நடத்துவாள். என்னைக்காவது நான் ஆடம்பரமாக உடுத்தி கொண்டு நகை நோட்டோடு வந்திருப்பதை பார்த்துருக்கீங்களா? நான் உடுத்தியிருந்த துணிமணி நானே வேலை செய்து சம்பாத்தியத்தில் வாங்கினது. சில நகைகள் அம்மா எனக்கு விட்டு போயிருக்காள். படிப்பு தான் எனக்கு ஒட்டுமொத்த சொத்து. வேலை தான் என் ஆஸ்தி. அப்படி இருக்கும்போது அத்தனை பணத்தையும் பையோடு என் காலடியில் போட்டுட்டு போனியே, ஏன்? இது தெரியலையா? உங்களை நான் என் உயிர் போல நேசிக்கிறேன். நீங்கள் பட்டினியும் பசியுமா வாடுறதை பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? வேலையிலிருந்து நிறுத்தின கையோட என்னையும் வேலையிலிருந்து பெரியப்பா விலகி கொள்ள உத்தரவிட்டு வெளிவாசலுக்கு கூட தனியாக போக முடியாதபடி வீட்டோட ஹவுஸ் அரெஸ்ட் வச்சுட்டார். அந்த பணம் என்னுடையது. அதை உங்களிடம் சேர்த்துடணும்னு பேங்கில் இருந்து எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டை பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்தது. நல்ல வேளையாக உங்களை அந்த கடையில் சந்தித்தேன். அது ஒன்றே என் தூய அன்புக்கு சாட்சி. என் மனதில் அந்த எண்ணம் அத்தனை தீவிரமாக இருந்ததால் உங்களை எதிர்பாராது சந்திக்க நேர்ந்தது. டெலிபதி போல என் உணர்வுகள் உங்கள் மனதை உங்களுக்கு தெரியாமல் ஈர்த்து அங்கே வர செய்திருக்கு. உன் பெரியப்பாவுக்கு என்னை கண்டால் ஆகலையே. நாம் இருவரும் ஆசைப்பட்டு என்ன பயன்? நான் ஒரு மேஜர், படித்தவள். பெரியப்பா வீட்டின் கொத்தடிமை இல்லை. இதை நேராக சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட தீர்மானிச்சிட்டேன். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும்னு நேரில் கேட்கத்தான் எத்தனையோ முறை முயன்றேன். முடியலை. நிஜமாவா வசந்தா? உன்னை நான் ரொம்ப தப்பாக நினச்சிண்டு நான் கோணா மானான்னு பல குற்றங்களை செய்திருக்கேன். படபடவென்று நடந்ததையெல்லாம் அவன் சொன்னான். என் பணம் ஒரு பெண்ணின் நல்வாழ்வுக்கும் ஒரு பெண்மணியின் இறுதி சடங்குகளுக்கும் உபயோகிக்கப்பட்டதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. பெரியப்பா கிட்ட என் மனதை திறந்து பேசிட்டு நான் புறப்பட்டு வந்துட போகிறேன். சபரி, உங்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். கண்களில் நீர் புரள அவள் தன் கரங்களை நீட்டினாள். ஆவலுடன் பற்றி கொண்டான் சபரிநாதன். வசந்தா, நானும் உன்னை என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன். 2 பேருக்கும் வேலை இல்லை என்கிற நிலையில் நாம் எப்படி வாழ முடியும்? பெரியப்பா வீட்டை விட்டு கிளம்பின மறுநாளே நான் பழைய வேலையில் போய் சேர்ந்துடுவேன். அந்த அலுவலகத்திலிருந்து சீனியர் ஆடிட்டர் என்னை போனில் கூப்பிட்டு வந்து சேரச் சொல்லிவிட்டிருக்கார். நான் வேலை செய்து வீட்டை நிர்வகிக்கிறேன். நீ சம்பாதித்து போட்டதை தின்றுவிட்டு நான் தண்ட பிண்டமா உனக்கு பின்னால் நிற்கணுமா? அது நன்றாக இருக்குமா?
உங்களுக்கு ரொம்ப அவசரம். நான் உடனடியாக பழைய வேலையில் சேர்ந்துடுறேன். நீங்கள் வேலை தேடிக்கொண்டு அலைய வேண்டாம். சொந்தமாக ஒரு சின்ன வியாபாரத்தை நடத்த ஆரம்பிங்க. முதல் வேண்டாமா? இப்போ உங்ககிட்ட இன்று 3000 ரூபாயோட என் நகைகளை விற்று கொஞ்சம் பணம் போடுறேன். கல்யாணத்துக்கு உனக்கு பணம் தேவைப்படாதா? நாம் கல்யாணத்தை ரொம்ப எளிய முறையில் வடபழனியில் நடத்தி கொள்வோம். அதில் செலவழிக்க நினைக்கிற பணத்தை மூலதனமாக போட்டு உங்கள் வியாபாரத்தை தொடங்குவோம். என்ன சொல்கிறீங்க? என்ன வியாபாரம் செய்வேன் சொல்லு. முன்ன பின்னே ஏதாவது தொழில் செய்திருந்தால் மனதில் துணிவு இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும். நிறைய சாமர்த்தியம் இருக்குது. ஆஞ்சநேய பகவானுக்கு தன்னுடைய சக்தியை தெரியாதிருந்ததாம். வானரங்கள் அவரது வீர பராக்கிரமத்தை புகழ்ந்து எடுத்து சொன்ன பிறகுதான் அவருக்கு சமுத்திரத்தை தாண்ட வீர ஆவேசம் வந்ததாம். அதுபோல் உங்கள் திறமையை எடுத்து சொல்லி நான் உங்களுக்கு தூண்டுகோலாக விளங்கினா நீங்கள் விரைவில் வியாபாரத்தில் சிறந்தவராகி விடுவீர்கள். குட்டையை குழப்பாத, பளிச்சுன்னு சொல்லேன். சபரி, எனக்கு ரொம்ப நாளாக இதே யோசனை. ஒருத்தர்கிட்ட கை கட்டிண்டு நீங்கள் சேவகம் பண்ண தேவையில்லை. ஆரம்பத்திலேயே வீட்டை நிர்வகிக்க நாம் பசி இல்லாமல் இருக்க கொஞ்ச காலம் நான் வேலை செய்கிறேன். என் சம்பளம் நம்ம 2 பேருக்கும் நகைகளை விற்று கிடைக்கிற பணத்தை முதலாக வச்சு சின்ன இடம் வாடகைக்கு எடுத்து நீங்கள் ஒரு பக்ஷண கடை வைக்கணும். நல்ல வேலை, என் அம்மா செய்தது போல வானொலியையும் தட்டுவத்தையும் எடுத்துட்டு வீடு வீடாக போய் பட்சணம் செய்து சம்பாதிக்கணும்னு சொல்லாமல் போனியே. யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் பெற்று விட்டதால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்வது தவறா? உழைப்பு எங்கேயெல்லாம் உள்ளதோ அங்கேயெல்லாம் கலைவாணி குழுவிருக்கிறாள். அவள் யூனிவர்சிட்டியில் மட்டுமே இல்லை தெரியுமா? மெல்ல சிரித்தாள் வசந்தா. முதலில் சாதாரண பட்சணக்கடை ஒன்றை பள்ளிக்கூடம், பஸ் நிலையம் போன்ற ஜன நெருக்கமான இடத்தில் ஆரம்பிப்போம். சுத்தமான கலப்படமில்லாத உணவுப் பொருட்களை தயாரித்து டேக்அவே ஃபுட் என்ற முறையில் விற்போம். முதலில் உப்மா, இட்லி, தோசை, சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களை வேலையிலிருந்து திரும்பி வீடு செல்கிறவர்களுக்கு சூடாக வாங்க எடுத்து போவோம் வகையில் தயார் செய்து பொட்டலமாக கட்டி கொடுப்போம். பின்னர் பலவித பலகாரங்களை சுத்தமான நெய்யில் தயாரித்து தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் போன்ற விசேஷ நாட்களுக்கு விற்போம். வியாபாரம் நன்றாக பிடித்து கொண்டதும் நான் கூட வந்து கடையில் உதவி செய்கிறேன். நீங்கள் கல்லாப்பேட்டையிலிருந்து பார்த்து கொண்டால் போதும். இப்போது பிரபலமான நகரத்தில் இருக்கும் மிட்டாய் கடைகள் பல இப்படித்தான் சின்னதாக ஆரம்பித்து பெருகி போச்சு. ஊராருக்கு நம் உழைப்பை கொடுத்து சம்பளம் வாங்கி பற்றாக்குறையில் திண்டாடுவதை விட நாமே நம் வியாபாரத்தை பெருக்க உழைத்தால் கட்டாயம் கணிசமான லாபம் கிடைக்கும். என் அம்மா கூட இப்படித்தான் ஒரு தடவை சொன்னாள். நான் அசட்டை செய்து விட்டேன். ஆரம்பிச்சிருந்தா இப்போவும் மோசமாகி விடலை. திருமணத்துக்கு பிறகு உடனடியாக ஆரம்பிச்சிருங்க. இப்போவே ஒரு நல்ல இடமா பாருங்க. நீ எனக்கு ரொம்பவே உற்சாகம் தந்து தூண்டி விடுகிறாய். நீ சொல்கிறபடி செய்தால் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ இயலும். காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வுமடி. இது பாரதியாரின் நூற்றாண்டு. அவர் சொன்னபடி கனவாக உங்கள் கைப்பிடித்து உங்களுக்கு துணை நின்று ஒரு நல்ல மனைவியாக வாழ நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். அல்நாஷ்கர் போல நாம் மனோராஜ்யம் செய்கிறோமா? அல்நாஷ்கர் கையில் ஒரு திறமையும் வைத்து கொள்ளாது கற்பனை செய்தான். காலால் எட்டி உதைத்து எதிரே இருந்த கண்ணாடி பொருட்களை உடைத்து கடைக்காரரிடம் அவஸ்தைப்பட்டான். நாம் செய்யும் கற்பனைக்கு ஒரு தகுதி இருக்கிறது, முதல் இருக்கிறது, என் துணை இருக்கிறது. கற்பனையால் ஆகாயத்தில் பல கோட்டைகள் கட்டலாம். அப்பொழுதுதான் நிஜ வாழ்க்கையில் ஒரு வீடாகிலும் கட்டுவாய் என்று ஒரு ஆங்கில பெரியார் கூறியிருக்கிறார். சபரி, சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல ரொம்ப சுற்றி வளைக்கிறீங்களே, நியாயமா? சரி வசந்தா, நீ சொல்கிறதுக்கெல்லாம் இனி சரி என்று தலையாட்ட துணிந்து விட்டேன். அதற்கு முன் நான் வாங்கித்தரும் இந்த பரிசை சரின்னு நீ ஏற்றுக்கணும். கூறியபடி அருகில் விற்று கொண்டு போன பூக்கடை பையனிடம் 2 முழம் மல்லிகை சரத்தை வாங்கி மடித்து தன் கையாலேயே அவள் தலையில் சூட்டினான். இருட்டி கொண்டு போகிறது, கிளம்பலாமா என்றபடி எழுந்திருக்க முயன்ற அவளது கையை பற்றி தூக்கி நிறுத்தினான். துயரமான மனதை கனத்த அந்த பயங்கர இருள் மாயமாகிவிட்டது போன்ற பிரமிப்பில் அவனது கையை பற்றி கொண்டு வருங்காலத்தை மகிழ்ச்சியுடன் எண்ணியபடி வெளிச்சத்தை தேடி இருவரும் கடற்கரை மணலில் நடந்தனர்.
இந்த கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.